அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசனியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆடம்பர செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் ரிஷபராசனியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகளும் அதற்கேற்பவே இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. குரு பகவான் சாதகம் இல்லாததால் திருமண முயற்சிகள்ல அதிக பிரயாசையும் அலைச்சலும் உடலை வருத்துங்க. ஏமாற்றமே மிஞ்சும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்பட இருக்கு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் பணம் நேரமும் விரயமாகும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் குறையுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற ஒரு தருணமாக அமைகிறது. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழ இருக்கு என்பதை கடகராசியில் ஏற்படும் குருவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவியர் இப்போது ஒன்று சேர இருக்காங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவானும் ராசி அஷ்டமஸ்தானம் ஆகிய கும்பராசியில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளில் பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதிலும் தனியே வெளியே செல்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியத்தை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் கேதுவும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி இருவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. இத்தகைய கிரக நிலைகளின் போது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தரக்குறைவான உணவகங்களில் உணவுண்ணாமல் இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் மீனராசியில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமான செவ்வாயும் நிலை கொண்டதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் குறைத்து கொள்ள வேண்டும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. சிக்கனமாக செலவு செய்யாவிடில் பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தீர விசாரித்து வரனை முடிவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. செலவும் அதற்கேற்றபடி இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் திட்டமிட்டு செலவு செய்வது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளத கிரக நிலை எடுத்துக்காட்டுதுங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் நிச்சயிப்பதில் வாக்குவாதமும் தடங்களும் ஏற்படக்கூடும். உத்தியோகம்
அல்லது வியாபாரம் நிமித்தமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவு எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. சமாளிப்பது சிரமம் மறக்காது. அதேபோல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகளை அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் கடன் வாங்கியாவது சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கு. இது போதாதென்று பழைய கடன்களும் மனதை உறுத்துங்க. அதனால் அதிக செலவானால் என்ற மூத்தோர் சொல்லை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. நம் வாழ்வில் நம் கையில் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. மனதை உறுதி செய்து கொண்டு சிக்கனமாக செலவு செய்தால் விரைவில் நல்ல காலம் பிறந்துவிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மேலும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறி செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களை தவிர்க்க இயலாது. மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதிக உஷ்ணத்தினால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை நீங்கி நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதேபோல் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் ராகுவும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றன. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சனி அமர்ந்திருப்பது குரு பகவானுடைய ராசியாக இருப்பதால் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாக இருக்குங்க. சில விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்பட இருக்கு. திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்று குறை இருக்குதுங்க. பிள்ளை அல்லது பெண் வேலை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக தாய்நாடு வந்து செல்லும் வாய்ப்பு உருவாக இருக்குங்க. மீன ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவானும் வரையத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள நிலையில கடக ராசியில் உச்சகதியில் குரு பகவான் ராசியை பார்ப்பது மிக மிக நல்ல ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த உடல் உழைப்பும் வீண் அலைச்சல்களும் பண விரயமும் பெருமளவில் குறைவத அனுபவத்தில் பார்க்கலாம். பல குடும்ப பிரச்சனை நல்லபடியாக தீர்வதால் மனதில் அமைதி பிறக்குங்க. வீண் செலவுகள் குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறையும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.